அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 1.3 பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 1.3ல 1, 2, 3 சம்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ 4th சம்லேருந்து பார்க்கலாம். இப்போது கரண்ட் இயர் 9th படிக்கிறவங்க 10th ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம லைன் பை லைனாக எல்லா சம்மும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறையா டைம் கிடைக்கும். இப்போது கிராஃப் கொடுத்துட்டு இந்த 4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1 by 1 பார்க்கலாம். அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம் இல்லையா? கிராஃப் ரெப்ரசன்டிங் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் இன் த ஃபிகர். இட் இஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் 9 = 2ன்னு கொடுத்துட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ 1 by 1 எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த கிராஃபை வச்சே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஒன்றுமே நீங்கள் படிக்க வேணாம். எஃப் ஆஃப் 0. அப்போ எஃப் ஆஃப் 0னா எஃப் ஆஃப் எக்ஸுன்னு தானே போடுவோம். ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு போடுவோம். அப்போ எஃப் ஆஃப் 0னா எக்ஸோட ஏரியாவில் 0வை பாருங்கள். இதுதான் எக்ஸோட ஏரியா, இது ஒய், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸோட ஏரியாவில் 0 என்ன? இது அதுக்கு நேராக ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்குது? 9. அப்போ எஃப் ஆஃப் 0 9. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து எஃப் ஆஃப் 7 பாருங்கள். அப்போ எக்ஸில் 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு நேராக ஒய் எங்கே காமிக்குது பாருங்கள்? 6. அப்போ எஃப் ஆஃப் 7 6. கரெக்டாக அந்த 7க்கு நேராக கோடு போட்டிங்கன்னா அது எங்கே முட்டுது பாருங்கள்? 6. அடுத்து எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 எங்கே முட்டுது பாருங்கள்? எஃப் ஆஃப் 2 அதே மாதிரி எக்ஸுக்கு நேராக போட்டிங்கன்னா அது எங்கே முட்டுது பாருங்கள்? 6. அப்போ இதுவும் 6. அடுத்து எஃப் ஆஃப் 10 எங்கே முட்டுது பாருங்கள்? இது 10. ஸோ இதுக்கு நேரம் என்ன வருது பாருங்கள்? ஒய் 0. அப்போது 0 போடும்போது என்ன வந்துச்சு? 9. 7க்கு நேரம் என்ன வந்துச்சு? ஒய்யோட வேல்யூ 6. 2க்கு நேரம் என்ன வந்துச்சு? ஒய்யோட வேல்யூ 6. 10க்கு ஒய்யோட வேல்யூ என்னது? 0. கரெக்டுங்களா? அடுத்து ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட எந்த வேல்யூக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும்னு கேட்குறாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸோட எந்த வேல்யூக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1? அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது? ஒய்யோட வேல்யூ 1. அப்போ ஒய்யோட வேல்யூ 1. அதுக்கு நேராக கோடு போடுங்க. இதுதான் ஒய். 1க்கு நேராக கோடு போட்டு வந்தீங்கன்னா அது எங்கே முட்டுது பாருங்கள்? இங்கே முட்டுது. ஸோ அதுக்கு நேராக லைன் பார்த்திங்கன்னா 9க்கும் 10க்கும் நடுவில். ஸோ 9.5. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 9.5. அடுத்தது இதில் டொமைனில் அடுத்தது டொமைன்னா எக்ஸோட வேல்யூஸ். அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரேஞ்சு பார்த்திங்கன்னா இதில் என்ன எது வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சதோ அதுதான் ரேஞ்ச். அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஓட ஸ்டாப் பண்ணணும். 10 போடக்கூடாது. ஏன்னா 9 வரைக்கும் தான் நமக்கு மேப் ஆகிருக்கு. ஸோ 9 வரைக்கும் தான் போடணும். இதுதான் ரேஞ்ச். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். எஃப் ஆஃப் 0 9 பார்த்தோம். எஃப் ஆஃப் 7 = 6. எஃப் ஆஃப் 2 = 6. எஃப் ஆஃப் 10 = 0. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் = 9னா ஒய்யோட எந்த வேல்யூ, ஒய் 1. அப்போ இது எக்ஸோட எந்த வேல்யூக்கு 1 வந்திருக்கும். அப்போ ஒய்யில் 1க்கு நேராக கோடு போட்டிங்கன்னா எக்ஸ் 9.5 முடியுது. டொமைன் 0லேருந்து 10 வரைக்கும் போட்டுக்கிட்டோம். ரேஞ்சுனா 0லேருந்து 9 வரைக்கும் தான் போடுவோம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு கேட்டிருக்காங்க. இமேஜ் ஆஃப் 6 கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? அப்போ 6க்கு நேராக லைனாக போடுங்க. அது ஒயில் எங்கே மீட் பண்ணுது பாருங்கள்? 6லேருந்து லைனாக போட்டிங்கன்னா இது டச் பண்ணுற இடத்துலேருந்து இந்த பக்கம் ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5. அப்போ இந்த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இஸ் 5. 6க்கு நேராக லைனாக போடுங்க. இங்கே முட்டுதா? அதுக்கு நேராக பாருங்கள் 5. அவ்வளோதாங்க. ஈஸி சம். இதில் ஒன்றுமே நம்ம படிக்கலை. ஜஸ்ட்டு கிராஃபை பார்த்தா காப்பி அடித்தோம். அவ்வளோதான்.
ஸோ த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இஸ் 5. ஏன்னா இப்போ எக்ஸுக்கு 6ல் நம்ம லைன் ட்ரா பண்ணோம்னா இட் மீட்ஸ் த கிராஃப் அட் 5. அவ்வளோதான். அடுத்தது 5th question. A function f is defined by f of x equal to 2x minus 3. Find f of 0 plus f of 1 by 2. அதே மாதிரி find x such that f of x equal to 0. Find x such that f of x equal to x. Find x such that f of x equal to f of 1 minus x. இது கொஸ்டின் வந்து அவ்வளோ ஈஸி. இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து தயவுசெய்து விட்டுறாதீங்க. இப்போ கிவனை எழுதிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். f of 0 plus f of 1 by 2. இது ஒன்றுமே இல்லை. எக்ஸ் இருக்க இடத்துல இந்த 0வை போடுங்க. அப்போ என்ன வரும்? 2 into 0 minus 3. அப்போ 0 minus 3 வரும். அடுத்து f of 1 போடுங்க. அப்போ 2 into 1 minus 3. இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். என்ன கொடுத்துருந்தான்? f of x equal to 2x minus 3. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போடுங்க. இப்போ 0 minus 3 minus 3. அடுத்து எக்ஸுக்கு 1 போடுங்க. 2 minus 3 minus 1. இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ -3 - 1 by 2 கரெக்டுங்களா? மைனஸும் வந்தால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மைனஸ் சைன் தானே போடுவீங்க. இப்போ -3யும் -1 என்ன ஆயிரும்? -4 ஆயிடுச்சு. -4 by 2 -2. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன் டக்குன்னு முடிச்சிட்டோம் பாருங்கள். அடுத்தது f of x equal to 0ன்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ f of x இங்கே என்னது? 2x - 3. அவ்வளோதான். 2x - 3 equal to 0 போடுங்க. அப்போ 2x equal to 3. x equal to என்ன கிடச்சிடும் நம்மளுக்கு? 3 by 2. டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள். ஐயோ, இதெல்லாம் தயவு செய்து விட்டுறாதீங்க. ரொம்ப 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 ஈஸி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். f of x equal to x. அப்போ 2x - 3 equal to x. இந்த எக்ஸை இங்கே கொண்டு வாங்க. அப்போ -x ஆயிருமா? இப்போ 2x - x equal to 3. இப்போ x equal to 3. எவ்வளோ ஈஸியாக முடிச்சுப்பாங்க. f of xங்கிறது என்னது? கொஸ்டின் என்னது? 2x - 3. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எல்லாத்துலேயுமே ஃபைண்ட் எக்ஸ் தான். எவ்வளோ ஈஸி சம் பாருங்கள். அடுத்த சம் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள். f of x equal to f of 1 minus xன்னு கொடுத்துருந்தான். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 minus x போடுங்க. இப்போ 2 into 1 minus x minus 3. அப்போ என்ன ஆயிரும்? 2 into 1 2 ஆயிரும். 2 minus x 2 into minus x minus 2x minus 3. இப்போ என்ன பண்ணுங்கள்? இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு. இப்போ -2x இங்கே வந்துச்சுன்னா +2x. இந்த பக்கம் -3 இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து அந்த சைடு கொண்டு வாங்க. அப்போது +3 ஆயிரும். ஏற்கனவே இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா? இந்த 2 அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த -3 அப்படியே எழுதிட்டோம். இந்த -3 இங்கே +3 ஆயிடுச்சு. இப்போ 3 - 3 0. அப்போ வெறும் 2 தான் இருக்குது. இங்கே 2x + 2x 4x ஆயிடுச்சு. இப்போ 4x equal to 2னா x equal to என்ன வரும்? 2 by 4. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 by 2. இப்போ x equal to 1 by 2. கொடுத்துருக்கிறத அப்படியே எக்ஸுக்குள்ளே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் வந்தீங்கன்னா லட்டு மாதிரி ஆன்சர் வந்துடுது. இந்த மாதிரி சம்மெல்லாம் அப்படி ரசித்து போடணும். அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது ஏதாவது ஃபார்முலா படித்தோமா? எதுவுமே இல்லை. தூங்கிட்டே போடலாம் பாருங்கள். நீங்கள் தூங்கிட்டே போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த சம்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணி வைங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேங்களா? இதெல்லாம் டவுட்னா கமெண்டில் போடுங்க. நம்ம இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். டவுட் வரக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா f of x இருக்கிறது 2x - 3 கொடுத்துருக்கிறத கண்டிஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒரே சைடு, அதாவது எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு வைக்கிறோம். அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல. அவ்வளோ ஈஸி பாருங்கள். இதெல்லாம் அப்படியே போட்டு இப்போவே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கே தேவைப்படாது. எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு மறக்காது இந்த மாதிரி சம்ஸ்லாம். அல்ஜீப்ரா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அதில் உள்ள சில சம்ஸ் மட்டும் நம்ம ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தா போதும். இந்த செட்டு, ரிலேஷன் ஃபங்க்ஷன், அதாவது செட்டுன்னு தான் சொல்லுவோம். அது மேட்ரிக்ஸு, ஸ்டாட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவிஷன் பண்ணாமலே ஞாபகத்தில் இருக்குமா நீங்கள் படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன்னா படிக்கிறதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் இப்போயே பார்க்க ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.